நீ எதுக்கு கேட்ட முதல்ல? நீங்க தப்பா அமைதியா இருங்க போங்க. ஐயோ கருக்கிட்டாவே கருக்கிட்டா. கார்ல வந்துட்டு இருந்தோம். சொன்னி சொல்லப்பா. நீ எடுத்துட்டு நான் போயிடுறோம். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் ஃபாலோவர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ வெல்கம் டு குக்கிங் சேனல். வந்து பார்த்துட்டிங்கன்னா என் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் பக்கம் ஆக போகுது. என் தலைவி வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா டிபிக் கொடுத்துட்டாங்க. உண்மையாக இன்னும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் பக்கம் ஆக போகுது. இன்னும் என் தலைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க தெரியாது. இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா போட போறா. நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ என்ன ஸ்வீட் டிஷ் பண்ணிருக்க? சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியாவது வச்சு குடுத்தி அப்படின்னா சுடுதண்ணி வச்சேன். எனக்கு கொடுக்கலன்னா நாய்க்கு வச்ச சாப்பாடு வைக்கிறீங்க. சின்ன வயசுல இருந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு ஸ்கூலு காலேஜ் படிச்சுக்கிட்டே இருந்தோம். மறுபடியும் கல்யாணம் ஆன உடனே மறுபடியும் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு பிடிக்கல. அவளுக்கான மீ டைம் தேவைப்படுச்சு. மீ டைம் அதிகமா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து பண்ணா அவர்ஸ் டைமா மாத்த போறோம். வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்வீட் சொல்லுங்க. மொத்தமா 3 லெவல். லெவல் 1ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஆஃப் பாயில் போடணும். யார் நல்லா ஆஃப் பாயில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லெவல் 2ல வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடியை வச்சே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் 65ம் ஆனியன் ரைத்தாவும் பண்றோம். லெவல் 3ல வந்து பாத்தீங்கன்னா அத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிக்கன் பிரியாணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது குக்கிங்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஓகே, ஆரம்பிச்சிருவோமா? ஓகே. ஸோ வந்து நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிடுங்க. நீங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் தர செக் பண்ணி பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கலாம்? லெவல் 1. இன்னொரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் நீ என்னைக்கு குக் பண்ணி என் கையில எனக்கு தரியோ அப்ப நான் உனக்கு என்ன கிஃப்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். டைமண்ட் நெக்லஸ். இல்ல டைமண்ட் ரிங் தான். நீ நெக்லஸ் ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து நீயா பண்ற மாதிரி தெரியல. இப்ப நானே தான் ஒரு கட்டியமா வந்து கூப்பிட்டுருந்தேன். அதனால அது பண்ண முடியாது. அது அந்த கிஃப்ட் வேற எப்போ வைத்துறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உனக்கு என்ன கிஃப்ட்னா ட்ரிப் கூட்டு போறேன். ஆனா நீ அதை பெஸ்டா பண்ணணும். பெஸ்டா பண்ணலன்னா முடியாது. சாரி. ஓகேவா? அப்புறம் நான் தனியா போயிட்டு வருவேன். எனக்கு போற வேலை இருக்கு. நான் தனியா போயிட்டு வருவேன். அப்புறம் போக விடக்கூடாது. உங்களை கண்காணிப்புக்கு ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கவலைப்படாது, நான் ஐஆர்எல் பண்ணிடுவேன். இன்னும் கொஞ்சம் நாள்ல நீ கண்காணிப்புலயே இருந்துட்டு இருக்கலாம் 24 ஹவர்ஸும். போற வண்டி பின்னாடி வண்டிட்டு வந்துடுறேன். இல்ல ஸ்ட்ரீமிங்லயே இருப்பேன். அதனால வீட்டுல உட்காந்துட்டே நீ என்ன கண்காணிக்கலாம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ பண்ணு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டேஸ்ட் எனக்கு பண்ண தெரியாது. அதனால தான் உங்களை பார்த்து நீ நான் பண்ண கத்துப்பல்ல. ஆமா நீ பண்ண. ஆமா நீ சொல்லுமா அங்க இருந்து. சொல்லக்கூடாது. நோ சாட் ஜிபிடி, நோ கூகுள், அதெல்லாம் தெரியாது. நோ யூடியூப். எனக்கு என்னன்னே தெரியும். நான் டிசம்பர் ட்ரை பண்றியா? அதுதானே நீ ட்ரை. தெரிஞ்சது பண்றது தான் ட்ரை. பண்ணு கம் ஆன். ஆன்ல தான் இருக்கா? எல்லாம் எது? ஐயோ இது வேறயா? இது ஆஃப்ல இருக்குடி. திருப்பினா வர மாட்டேங்குது. மேல திருப்பினா ஆன் ஆயிடும். இன்னும் திருப்பினா வரல. ஸ்வீட் இது பேசிக் ஸ்வீட். ரொம்ப பேசிக். அது ஆன்ல இருக்கு ஆஃப்ல இருக்குன்னு கூட தெரியல. ஏன் லைட் எரியல? வீட்ல கேஸ் ஸ்மெல் வந்துச்சுனா பயத்துல வந்து ஆஃப் கூட வாடி பண்ண மாட்டேன். பண்ணு. கை வச்சு பாத்து. பண்ணுவேன்ல. ஆஃப் பண்ணுவா. ஆன் மட்டும் நீங்க பண்ணிப்பீங்க அப்படிதானே சார்? பண்ணுவேனா இல்ல. அப்புறம் ஏன் அத ஆன் பண்ண மாட்டீங்கறா? அது எனக்கு திருப்ப இப்படி என்னன்னா ஒரு திரும்பிரும் நினைச்சேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏதோ வெடிச்சிர போதுடி. அம்மா பாட்டி வைத்துட்டாங்க. இப்போ ஷீட் இது ஓபன் பண்ணி இதெல்லாம் யோசிச்சுட்டுலாம் இருக்க கூடாது. இப்படி திருப்பி அவ்வளவுதான் ஆன். எனக்கு இங்க இருந்து தெரியுதுமா அந்த எரியறது அந்த மாதிரி இருக்கு. ஆமாண்டி எரியற மாதிரி வாடி. சரி ஓடிறதா நம்ம ஆரம்பி. சூடானல கல்லு எண்ணெய் தேய்ப்பாங்கல்ல அப்படியே. அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு இல்லையாத்த. ஐயோ நம்ம உங்ககிட்ட கேட்க கூடாது. நான் சொல்றேன்ல சூடானு. நீ எதுக்கு கேட்ட முதல்ல? நீங்க தப்பா அமைதியா இருங்க போங்க. அப்ப சூடாயிருச்சு என்ன பண்ணா? உடைக்கணுமா? எப்படி உடைக்கிறது? அப்படி எல்லாம் கை வச்சுட்டா குங்கிடும் கொன்னம். ஆஃப் பாயில்னா எப்படி தெரியும்ல? அதெல்லாம் தெரியாது. என்னதுமா உடையில? நான் என்ன பண்றது? நான் அமுக்குறதுக்குள்ள அது வந்து இது ஆஃப் பாயில் கிடையாது. இது பேர் நீங்க என்ன சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உப்பா என்ன பண்ணும்? தூணுமா? இது என்னது? பெப்பர். அப்படியா? ஓகே உப்பு பெப்பர் அவ்வளவுதான் இருக்கா தெரியுமா? ஓகே இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சீக்கிரமா. எங்களை எதுக்கு கேக்குறேன்? உனக்கு தெரியாம சொல்லணும். மாமா சிரிச்சுக்கிட்டே போறாருடி. அவர் வந்து இப்பதான் இதுக்கப்புறம் தான் என்னடி உள்ள ஊத்துற? சரி வெடிக்குதுடி. ஆமா என்னம்மா பண்ணணும் அடுத்து? ஏய் அதெல்லாம் கேட்க கூடாது. அது இதாயிரும்ல. பிளேட் வேர் இஸ் பிளேட்? கேஸா? ஹேர்ல எங்க அம்மா எடுத்து போடுங்க. அதெல்லாம் நீங்க சொல்ல கூடாது தெரியுமா?
இங்க என்ன நடக்குது? அத்தேமா மனசாட்சி இல்லாம சொல்றீங்க. எங்க அம்மா அங்க இருந்து ஆக்சன் பண்ணிருச்சு, எனக்கு அதனால தெரிஞ்சிருச்சு. கருகி ஐயோ கருக்கிட்டா அவன் கருக்கிட்டா இப்படி ஒரு ஆஃப் பாயில நல்லா என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. ஓகே ஓகே ஐயோ என்னடா டேய் இரு இங்க பாரு ஆஃப் பாயில உடைய கூடாதுமா. ஒரு நிமிஷம் மடார்னு விடு. ஆஃப் பாயில் தான் இங்க பாருங்க. ஆஃப் பாயில் கொட்ட கூடாதும்பாங்க. கரண்டி கூட ஒட்டிடுச்சு. கரண்டி கூட ஒட்டிடுச்சு. டக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்டிங் டாடி வருவாரு டாடி. ஓகே மாமா தான் டெஸ்டிங். ஓகே அடுத்தது நான் போடவா? மொள்ள முட்டைக்கு வலிக்கும். சிரிச்சு காம்படிஷன்ல இருந்து என்ன தோக்க வைக்க அப்படி கூடாது. எல்லாம் நான் எதுவும் யோசிக்கல. அடடடா முட்டை ஏய் சும்மா ரெடி கொஞ்சம் ஸ்வீட் ப்ளீஸ். என்ன இப்போ நான் செஃப்பா நான் நினைச்சு என்ன குக் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சரி சரி ஓகே ஓகே. யார் என்கிட்ட வந்து நோன்னு சொல்லக்கூடாது. என் மூஞ்சிலே வந்து விழுகுது. மாமா கொடுத்துடலாமா ரெண்டு பேருக்கும்? இல்ல அது அப்பா கொடுத்துருங்க. இரு மாமா தான் டெஸ்ட் பண்றாரு. அவரே கண்டுபிடிச்சிருவாரு யார் பண்ணாரு. அப்படிலாம் சொல்றது அமைதியாரு, அவருக்கு தெரியாது. அம்மாக்கே தெரியும் போல. என்கிட்ட இத்தனை நாள் உருட்டிட்டு இருந்திருக்காரு. என்கிட்ட உருட்டிட்டு தானே இருந்தீங்க. எனக்கு சமைக்க தெரியாதுடி. அப்படியே தெரிஞ்சா எனக்கு சமைக்க டைம் இருக்கா? விளாக் எடுத்துட்டு வேணா சமைக்கலாம். தினமும் சமைக்கிற விளாகே எடுத்தா நம்ம பசங்க குக்கிங் சேனல்ன்றுவாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன சேனல்னு தெரியாம போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஃப்ளைசர்ஸ் கிடைக்கட்டும். இப்ப எடுக்கலாமா? சரி நம்ம பெரிய குக்கு வந்து நம்ம ஆபீஸ்ல விட்டு வந்துட்டோம். பெரிய குக்கு நான் சொன்னேன் அவன் வரமாட்டேன்ட்டான். குக்கே இல்லைன்னாங்கடி. இவருக்கு சமைக்க தெரியும். பையன் விட்டுட்டு இருந்திருக்காரு இத்தனை நாளா. அத்தேமா மாமா கிட்ட போலாம். இந்த ரெண்டு நாங்க ரெண்டு செஞ்சது மாமா. சோ வந்து இந்த ரெண்டு டேஸ்ட் பண்ணி எது நல்லா இருக்குன்னு சொல்லணும். சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு எது நல்லா இருக்கும் ஐயோ இல்ல மாமா ரெண்டு ஆஃப் பாயில் தான். ஃபுல் பாயில் இல்ல மாமா அது அப்படி ஆயிடுச்சு. டேஸ்ட் மொத்தமா எப்படி? ஆமா மாமா ஒன்னு ஆஃப் பாயில் ஒன்னு ஃபுல் பாயில் சாப்பிட்டு மொத்தமா சாப்பிட்டுமா? உங்களுக்கு யாருக்கும் இல்லை. சாப்பிடுங்க அது நாங்க நிறைய செஞ்சுப்போம். ஓகே இது ஒரு ஆஃப் பாயில், இதுவும் ஒரு ஆஃப் பாயில். இது அடுத்து சாப்பிட்டு இது யார் செஞ்சாங்க? இந்த ரெண்டுல எது நல்லா இருக்குன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆஃப் பாயிலா சொல்லணும். நீங்க டேஸ்டா மட்டும் சொல்லக்கூடாது. ஆஃப் பாயிலா டெக்ஸ்சரா சாப்பிட்டதான் நல்லா இருந்தது. அது யார் மாமா செஞ்சிருப்பா? சும்மா ட்ரை பண்ணுங்க. நாங்க ரெண்டுல பேர்ல யார் பண்ணிருப்போம்? உங்களுக்கு என்ன தோணுது? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஷேப் எப்படி இருக்கு எல்லாமே சொல்லுங்க. யார் வாசன் செஞ்சதா? எது மாமா சாப்பிட்டது? ஆமா ஆமா ஆஃப் பாயில் நான் செஞ்சது. ஃபுல் பாயில் பரவாயில்ல. நான் வந்து பரவாயில்ல. டேஸ்ட் பார்க்கும்போது சூடோட பாத்துறணும். ஆமா ஆற வச்சு பார்த்தா டேஸ்ட் மாறிடும். அதான் அப்பா எந்ததான் டேஸ்டா இருக்கு. ஆனா இப்படியும் சொல்லிட்டாருடி அது இல்லாம அப்படின்னு. சரி மேம் எப்பவுமே முட்டையில வந்து சூடோட சாப்பிட்டா டேஸ்ட். சிக்கன் 62 இப்போ லெவல் 2க்கு போயிடலாங்க. ஸோ வந்து லெவல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ தோசை சுடுறதை வச்சிட்டோம். ஸோ வந்து தோசை யார் நல்லா சுடுறாங்க அப்படிங்கிறது ஒரு போட்டி மாதிரி. வேண்டாம். அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா போதும். அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா ChatGPT கேட்டு நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா சொல்லிப்போம். இந்த ஆரம்பி. அத்தியமா ஏன் அத்தியமா இவ சின்ன வயசுல இருந்து சமைச்சு பழகல? ஏன்னா ஆனால சமைச்சு பழகல. சரி கூப்பிட்டாலும் வர மாட்டா. செல்லமா வளர்த்திட்டோம். செல்லமா வளர்த்திட்டீங்க. இது எப்படி? அது இல்லாம கூப்பிட்டாலும் வர மாட்டா. வருதுடி. தண்ணி எடுத்துல ஊற்றி விட்டியடி. சூடானுல மறந்துட்டேன். சூரி என்னது கொட்டிட்டேனா? நான் வந்து கல்லு சூடாறதுக்குள்ள மறந்து கொட்டி. அது தண்ணி எதுக்கு ஊத்துன முதல்ல? அது வந்து சூடு செக் பண்றதுக்கு தானே திரும்ப தண்ணி ஊத்துவாங்க. க்ளீன் பண்றதுக்கு தான் தண்ணி ஊத்துவாங்க. க்ளீன் இதுல என்ன ஆச்சு? க்ளீன் முட்டை. ஓ இப்படி தெளிச்ச உடனே க்ளீன் ஆயிடுச்சா? சரி அம்மா தான் ஊத்த சொன்னாங்க. அம்மா தான் அங்க இருந்து சிக்னல் கட்டினது. அத்தியமா நீங்க சொல்ல கூடாது. அத்தியமா நோ. நீ லூசு. உனக்கு தான் ChatGPT இருக்கே. ChatGPT எல்லாம் வேஸ்ட். எனக்கு அதெல்லாம் வேணாம். வேஸ்டா? ஓரளவுக்கு தான் சுடுவேன். நாட் ஐயோ இன்னைக்கு என்ன தோசையே வர மாட்டேங்குது. அம்மா தோசை ஏன் வரல? அம்மா தோசை ஏன் வரல? இல்லையே நல்லாதான் சுட்டேனே. நல்லாதான் ஊத்துவேன். நீ சொல்லு. நான் வந்து முன்னாடி இப்படிதான் ஊத்துவேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நான் நல்லாதாப்பா சுடுவேன். அதான் சரி நீ நல்லாதான் சுடுவேன். நாங்க நம்புறோம். வாயில சுடுவேன். சுடவே இல்லையா? சரிம்மா ஏன்ப்பா டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் ஸ்வீட் நீங்கெல்லாம் என்ன கலாய்க்கும் போது நாங்க கலாய் வாங்கணும். நான் என்ன கலாய்க்க கூடாது. நான் உங்களை கலாய்ப்பேன். அப்படிலாம் முடியாது. எனக்கு கலாச்சாரம் பிடிக்காது.
மத்தவங்க எல்லாத்தையும் கலாய்க்கிறது வரை ஏன்னா நீயே வச்சுக்கணும், எங்ககிட்ட வரக்கூடாது. அப்ப நீயே எங்களை கலாய்க்கிற மாதிரி பேசக்கூடாது. நான் எங்க உங்களை கலாய்ச்சிருக்கேன்னு சொல்லுங்க. புரியல எனக்கு. vlog ஃபுல்லாமே கலாய்க்கிறது மட்டும் தானங்க. vlogல மட்டும் தான் கலாய்க்கிறேன், வேற எங்கேயும் கலாய்க்கலையே. நான் vlog எப்பவுமே நானும் vlog எடுத்து தரடா இருக்கேன். ஏய் இப்போ நான் கூசம்னு சொல்லிட்டு நான் எங்க உனக்கு கலாய்க்கிறதுன்ட்டாடா. இப்போ போட்டு அடிக்கிறதுக்கே தனி ஃபேன் பேஸ் இருக்குடா. விமல் 2.0ங்கறாங்கடா. இல்ல நான் இப்போ நான் தான் சொல்லணும். இப்போ நான் இன்னொரு தோசை வராதுல்ல. அப்ப நீ இப்போ வரப்போக்க போறியா? அதுமா நீங்க வாங்க தெரியுமா, உள்ள வந்து சொல்லி கொடுங்க தெரியுமா, நீங்க சொல்லி தரலாம் தாராளமா. வாங்க ChatGPT ப்ரொவிஷன்ல இந்த ரெண்டாவது தோசையை தான் அவளுக்கு வரட்டும். இது வர மாட்டேங்குதுமா, ஏமா வரல? நான் நல்லா தானே சுடுவேன், சொல்லுமா. சொல்லுவாங்கடி. இதே மாதிரி தான் என்னை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீ சொல்லி இருக்கியா? அப்ப இப்ப தெரியுதா எப்படின்னு. இப்போ அப்படிதான் வருது. ஐயோ இப்போ அப்படிதான் வருது. அப்படியே சொல்லி அவளை பேட்ச் மாவுல ப்ராப்ளம். எனக்கு பிடிக்கல இந்த மாவு, எனக்கு பிடிக்கல. அரிசி மாவு இல்லையா அது? நான் வரல, நான் என்ன பண்றது? அது நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு. நமக்கு சிரிச்சு சிரிச்சு பிளஷ் ஆயிடுச்சுடி. சிரிச்சா வேற பிரச்சனை. அன்னைக்கு ஒரு நாள் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது சொல்லவா? கார்ல வந்துட்டு இருக்கும் போது மூடிட்டு அப்படிலாம் பேசாத. அப்ப அமைதியா இருக்கணும், வேண்டான்னு சொல்லணும். நான் சொல்லுவேன். இப்ப நான் சண்டை போட்டு போகணுமா? சரி போ. சரி நான் சொல்லுவேன். கார்ல வந்துட்டு இருந்தோம். சொன்னேன் சொல்ல மாட்டேன். அடிச்சுட்டு நான் போயிடுறோம். சார் ஏய் தோசை வந்துருச்சுடி. இது வர மாட்டேங்குது, ஏன் வரலன்னு தெரியல. இந்த தோசை சாப்பிடுவாங்க. ஆஹா சரி எனக்கு வரல, அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு சொல்லித்தாங்க. அப்படியே ஹாஃப் பாயிலா ஃபுல் பாயிலான்னு கேட்டாங்க பாத்தியா? அவர் ஃபுல் பாயில்னே முடிவு பண்ணிட்டாருடா. கேட்க கூட இல்ல எங்க மாமா. ஆனா உங்களை சலோ லெஃப்ட் வந்துக்கோ சலோ. நீ அதே மாதிரி சொல்லி கொடுங்க, நான் அப்படியே பண்றேன். நடுவுல இருந்து அது தோசை மிஸ்டேக். அங்க பாரு, இழுத்தால அது அப்படிதான் ஆகுது. இத நானே பண்ணிருந்திருப்பேனே, நான் இழுத்ததுனாலதான் அது வரல. பிரச்சனை இது நானே பண்ணுவேனே. ரெண்டு மாவு எக்ஸாக்ட்டா ரவுண்டா வரணும்ல சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன நான் என்ன காம்பஸை வச்சா ரவுண்டு போடுறேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஏய் ஏய் நான் மேல விட மாட்டேன்டி. ஐயோ யாருடி ஃபுல்லா வச்சது? சரி பரவாயில்ல. இப்போ இதுக்காக இப்ப அம்மா நீ அந்த தோசை சுட்டு காட்டு. எனக்கு அந்த தோசை ஏன் வர மாட்டேங்குது, இல்ல வருதா இல்ல நான் தான் தப்பா பிடிச்சி இழுக்கிறேன்னு தெரியல. மாமா வாங்க வாங்க. இதுவும் தப்பா, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ சுத்தமே கிடையாது. மாமா இது ஒரு தோசை மாமா. அப்புறம் இது ஒரு தோசை மாமா. பிரகாஷ் சுட்டு கொண்டு இல்லை. அது அவ்வளோ பண்ண முடியாது மாமா. தோசை கேக்கு நாங்க இந்த நிலைமை. இது ஏன் தோசை மாமா? இது பிரகாஷ் தோசை. தோசை சுத்தவே எடுத்து இப்படி 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 அது அவ்வளவுதான் முடிச்சு. ஊத்தாப்ப செஞ்சுட்டு என்னெல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்லம்மா, எனக்கு எதுவுமே தெரியாம நான் இது செய்யறேன். ஆஹா பாக்க நல்லா இருக்கு. அப்பதான் சொல்லிருந்திருக்கணும் என்கிட்ட பாக்க நல்லா இருக்குன்னு. நானும் அதே பண்ணிருந்திருப்பேன்ல. நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. இந்த ரெண்டு தோசையில எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இந்த இது நைஸா இருக்கு. ஆமா வேகலாம். கொஞ்சம் ஒரு பகுதியை காணும், ஒரு கால் பரத்தை காணும். இது முழுசா இருக்கு, ஆனா கொஞ்சம் கட்டியா போச்சு. அதான் அதனால யாரும் சாப்பிட மாட்டாங்க மட்டும். ஓகே ஓகே, அடுத்த வாட்டி இது பண்ணிக்கலாம். ஆமா நீ சுட்டு காட்டுமா. ஏன் என்ன நடுவில் வைக்கிறீங்க? எல்லாரும் மூஞ்சி கருங்க நான் நிக்கணும்னா. ஏய் சே அப்படி இல்ல. நானும் இந்த மாதிரி டேய் நான் இது என்ன அது? இது என்ன அது? ஏய் ஓகே இல்லடி, அவங்க பிச்சிட்டு அங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க பாரு. சரி அது எனக்கு தெரியும். இன்னும் போயிட்டே இருக்கு. அப்படியே பேட்ச் வர்க் பார்க்கணும்னு. அம்மா சூப்பரா வந்திருக்கு தோசை. வாவ். அப்ப நான் இது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இப்போ வந்து நீங்க நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆகும்போது அங்கேயே கரெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வேலை முடிஞ்சு. ஆமா சொல்லி தராதீங்க முதல்ல சொல்லி தந்துட்டு சொல்லி தாங்க சொல்லி தரலாம். ஓகே அவ்வளவுதான், அடுத்தது ஆரம்பிச்சிருவோம். பப்ளு இருக்கானா? லெவல் 1 லெவல் 2 வெற்றிகரமா முடிச்சாச்சு. ஸோ வந்து லீடிங்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்க 2 பேர் விட எங்க மாமியார் தான் லீடிங்ல போயிட்டாங்க. பட் எங்க 2 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சரி நீ ஏன் சொல்லு ஸ்வீட் ஆஃப் பாயில் யார் நல்லா பண்ணா? நல்லா இருக்கு கேட்க. தோசை நீங்க தான். ஆஹா ஆமா ஏடி மாமா எனக்கு வந்து சமையலே வராது, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்ததே இல்ல. நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் என்பது முட்டாள்களுக்கு சொந்தமான சொல். நான் இப்ப ஒண்ணு சொன்னதில்ல, முடியாது என்பது முட்டாள்களுக்கு சொந்தமான சொல்லுன்னு. இது எழுதினது யாருன்னா பாரதியார். ஆனா பாரதியார் கண்ட புதுமை பெண்கள்ல இது ஏதாவது ஒரு பெண்ணா வருமா? பாரதியார் ஒன்று தூக்கி போட்டு வச்சிருப்பாரு.
இப்போ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் 65 ரைத்தா பிரியாணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு நான் எங்கள் மாமியார் எல்லாம் சேர்ந்து அதையும் நான் தான் சொதப்புவேன். எல்லாரும் இப்போ செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாரும் போய் vlog கட்டிப்படுங்க. போ உள்ள போ. சிக்கன் கழுவு. நான் தொட மாட்டாத. ஏய் மாட்டியா? ஏன்? நீ தான் கழுவு நான் தான் நீங்கன்னு சொல்லி பழகு. என்ன பழக்கம் பழக்கம்? அம்மா நீ வாமா நீ கழுவுமா. ஏய் ஸ்வீட் நீ தான் செஞ்சு. எனக்கு அது பிடிக்காது. நான் தொட மாட்டேன். சிக்கன் தொட மாட்டேன். மட்டன் ஃபிஷ் என்ன ஸ்வீட்? நான் நான்வெஜ் ரொம்ப சாப்பிடுவேன் ஸ்வீட். நீ என்ன ஸ்வீட் எனக்கு சொல்ற? நான் தொட மாட்டேன். எனக்கு பிடிக்காது. அப்ப இதை யார் பண்ணுவா க்ளீன் பண்றது? அது பாத்துக்கலாம். அப்ப யார் சமைப்பா? இப்போ சிக்கன் சமைக்கும் போது எப்படி சமைப்பா ஃபியூச்சர்ல? அது பாத்துக்கலாம். பக்கத்துக்கலாம். நீங்க தொடாதீங்க, சும்மா பாருங்க. சின்ன வயசுல இருந்து அது பாது உனக்கு பாத்துக்கேன். இப்ப அது என்னதுமா அக்கா சொல்லுங்க. அக்கா நீங்க கண்டுபிடிங்க அது என்னது? என்னது? கண்டுபிடிங்க. எது ஒரு மாமா? மைதா மாவு. இது அது? கார்ன்ஃப்ளவர். இப்ப ரெண்டு போட்டாங்களா? என்னென்ன போட்டாங்க சொல்லுங்க. மைதா மாவு கார்ன்ஃப்ளவர். இது லைட்டா கடலை மாவு. மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள். நீங்களே சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்றாங்க கேட்போம். அதில் பாத்துட்டேன் மசாலா. என்ன மசாலா? அதான் சிக்கனு. சில்லி சிக்கன். மூக்குல இருந்து மணி போடுறது. இது சாப்பிட்டு காட்ட கொடுங்க. புடிக்குறாங்க. அம்மா இப்படி அமுக்குனாங்களா? உஸ்ஸுன்னு இருந்துச்சு. சரி நீ புளிஞ்சு அப்படியே எப்படி? போடுஞ்சாவா? நீ அமுக்குனது தான் வந்துச்சா? ஆமா. சரி போதும். என்ன அமுக்க முடியல? லெமன் ஆரஞ்சா? இது ஆக்ஷன் மேடம். அந்த எரி குபு குபுன்னு எரி. பயம்டா. எண்ணெய் எப்போ தேவை ஊற்றணும்? ஃபர்ஸ்டே ஊற்றிடணுமா? இல்ல செம் வடக்கல் காஞ்ச பிறகு எண்ணெய் விடணும். ஏன் தெரியுமா? அது வடக்கல் காஞ்சக்கப்புறம் தண்ணி என்ன? இருக்கு உள்ள லைட்டா தண்ணி இருக்கு. ஆமா கரெக்ட். இல்லை இந்த எண்ணெய் வெடிச்சு மூஞ்சிலெல்லாம் தெரிச்சு கை காலில் ஆகும்ல. அதுல எங்க அம்மா காய் இருக்கு. அதுதான் அப்படியே நம்ம மேலே ஆகக்கூடாதுல்ல. எண்ணெய் ரொம்ப காய ஆரம்பிச்சிச்சுடி. ஸ்லோ பண்ணிடு. ஃபர்ஸ்ட் ஸ்லோ பண்ணிடுச்சല്ലോ எனக்கு தெரிஞ்சு. போடு. கையில ஃபர்ஸ்ட் ஸ்லோ பண்ணிட்டோம். தொடல. நீ தான் போடணும். ஏமா இது இவ்வளவு பிசு பிசுன்னு மாதிரி இருக்கு. பப்ளு நம்ம மேல என்ன தெரிச்சிருவாங்க. நம்ம இங்க இருந்து ஓடி போயிடுவோமா? இது எனக்கு வேணாமா, என்னை விட்டுருமா. அவ்வளவுதான் செமி பண்ணு. திரும்ப எல்லா சிக்கனையும் திருப்பி போடு. எது திரும்பலன்னு எனக்கு தெரியலம்மா. கையை விட்டு பாரு தெரியும். போடு. நீ விட்டு பாரு, அப்புறம் நான் விடுறேன். நான் விட மாட்டேன். ஸோ நம்ம பிரியாணி செய்கிற ஜேர்னியில் வந்து பண்ணால் 65 வேலை முடிய போகுது. முடியல, இப்போ தான் ஆரம்பிக்குது போல். ஸோ வந்து 65 ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிய போகுது. இதில் இருக்கிறதெல்லாம் 65 போட்டு வேலை முடிஞ்சு. ஆக்சுவலி வந்து 3 நிமிஷத்தில் சிக்கன் 65 வெளியே வந்துடுமாமாங்க. ஆனால் நாங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இன்னும் அது வேகவே இல்லை. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் டீப் ஃப்ரை பண்ண ஸ்வீட்டு. எண்ணெயோட போடுவேன். கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி ஸ்வீட்டு வை. இதுதான் அல பறந்து ரெண்டு. வை செல்லும். ஐயோ அது ஒரு மாதிரி ஆயிரும். வேண்டாம் போதும். ஆகட்டும், அதை நான் சாப்பிட்றேன். எண்ணெயா இருக்காது, லூசு மாதிரி போயிட்டு இருக்காதீங்க. எடுத்து வாயில். உடம்பு ஏறினது காரணம். அவர் இப்படிதான் நைட் 12 மணிக்கு பிஸ்கெட் சாப்பிடுவாரு தண்ணியில தொட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்கெட் தான். சொல்லுங்க, இதுல இருந்து நீங்க 65க்கு என்னென்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. தெரியலையா? வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் எடுத்துக்கணும். சிக்கன் வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக துடைச்சிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கழுவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மசாலா, ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் இந்த மசாலா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு தயிர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மைதா மாவு ஊற்றணும். மைதா மாவு போடலாம். தயிர் கான்ஃபிளவர் எல்லாம் போட்டு நல்லா தொட்டு ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் ரெடி பண்ணி எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெறும் வடக்கல்ல வந்து சூடு பண்ணி தண்ணியெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அந்த 65 போட்டு அது நல்லா புகை வரும்போது எடுத்துடணும். நல்லா இன்னும் புகை போகிறதுக்கப்புறம் தான் நான் ஓகே. நல்ல ஒரு சமையல்காரன் ரெடி. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தா போங்க. நான் நல்ல வீட்டுக்காரனா அது சொல்லு. நல்ல சமையல்காரன். நான் நல்ல வீட்டுக்காரனா சொல்லு. நல்ல வீட்டுக்காரன். ஆனால் நீ எதுவுமே இல்லைன்னு தெரியும். நீ தான் நல்ல வீட்டுக்காரி. அந்த ஸ்பீல் நீங்களும் ஒரு வாய்ப்பே இல்லை. தொலைக்கிறது இங்க, ஆனா கண்ணெறியறது அங்க. சொல்லி கொடுத்தாங்க.
சிக் 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 அப்படி சிக் சிக் ஏய். சொன்னாரு. புரியல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கத்துக்கிட்டு இருக்கேன், பார்த்தே கத்துக்கிறேன். இல்ல, நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா? தள்ளு 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 தள்ளாத மாதிரி அது தள்ளி நின்று தள்ளு தள்ளு தள்ளுங்கிற கட் பண்ணுடி. அவ்வளவுதான், முடிச்சு பாருங்க, அவ்வளவுதான். அம்மாவே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்கண்ணே. ஃபர்ஸ்ட் டைம் வெங்காயம் கட் பண்ணா தெரியுமா? பாட்டி கட் பண்ண கொடுத்தாங்க தெரியுமா? பெரிய வெங்காயம். இப்ப எனக்கு மனசே கேட்கல, கண்ணுல தண்ணி வரும்போது. இல்ல, பாட்டி வெட்ட சொன்னா வெட்டி தான் தீர்வோம். வேற வழி. நான் சொன்னேன் வேணான்னு சொன்னேன், பட் பரவாயில்லன்னா இன்னொரு பெரிய வெங்காயம் இருக்கு. அது இது மாதிரி எடுத்து தருது. வெங்காயம் மட்டும் தானே இல்ல இல்ல ஓ, தள்ளு, எங்க? பார்த்து தள்ளு தள்ளாடுங்க. எங்க? வெங்காயம் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சொன்னேன், நான் சமையல் கட்டிக்க வர மாட்டேன். பிரஸ்னி வா, கட். பிரஸ்னி. என்ன? எனக்கு தெரியாதும்மா, நீ எப்படி வெட்டினேன்னு. சொல்லி இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, வாங்க. ஸ்வீட் ஆடி நான் சொல்லி தந்த மாதிரி விட்டேன். அந்த அண்ணா சொல்லி கொடுத்தேன். ரீல்ஸ் சொல்லி கொடுத்தேன்ல. அதான் எனக்கு தெரியாது. இது வெங்காயம் அறுக்கிறதுக்கே 1.5 மணி நேரம். இதான் எனக்கு ஒரு அண்ணா சொல்லி கொடுத்தாரு, பாண்டிச்சேரி அண்ணா. எப்படிமா நிக்கிற? ஃபர்ஸ்ட் ஆயில், நெய் நெய் ஊத்துறேன். நான் எவ்வளவு ஊத்துறேன்னு பாத்துக்கோ. நான் படிக்க சொல்றேன். இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும். அம்மா என்னமா சவுண்டே எண்ணெய் காமிக்க? காய்ஞ்சிருச்சு. அடுத்து என்னமா வெங்காயமா? ஏய், என்னடி பண்ற? கிண்டல். இல்ல, நான் செய்யறேன். பார்க்கவே நல்லா இருக்கே. நான் வந்து அம்மா செஞ்சாங்க, நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்மெல்லு வச்சு பாக்க உள்ள முந்திரி எல்லாம் போட்டிருக்கீங்க எங்க அம்மா போடுவாங்க. பிரியாணிலையா? ஃபர்ஸ்ட் நான் சென்னையில தான் இந்த மாதிரி முந்திரி எல்லாம் போட்டு சாப்பிட்டு பழகினேன். எனக்கு என்ன உங்களுக்கு சமைக்க தெரியும்னு தோணுது. யார் சொல்லி கொடுத்தா? அப்படி கேட்கக்கூடாது, உன் பாசையில கேளு. என்னது எவ சொல்லி கொடுத்தா? சொல்லுங்க. அப்படிதானடி கேட்பேன், அப்படி அந்த டோன்ல கேட்டா சொல்லுவேன். வீட்டு நம்ம ஃபுட் டயட்டை கேளு. காலைல 5:30 மணிக்கு எழுந்த உடனே 500 ml தண்ணி. ஃபர்ஸ்ட் நீங்க எந்திரிங்க. சரி, 10 நிமிஷம் சூரிய ஒளி, அதுக்கப்புறம் வரக்கூடியது 5 நிமிஷம் டீப் பிரீத்திங். 6 மணிக்கு நடக்கிறோம் 30 நிமிஷம். 6 மணி அம்மா இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம தோட்டத்துக்குள்ள போய் வேலை செய்வோம். 7 மணிக்கு 3 முட்டை, கேழ்வரகு கூழ், நிலக்கடலை, ஒரு வாழைப்பழம். ஃபர்ஸ்ட் 5:30க்கு எந்திரிங்க பார்க்கலாம். 10 மணிக்கு இளநீ வந்துடணும், இல்ல மோர் வந்துடணும். லஞ்சுக்கு பிளேட்ல 50% காய்கறி தான் இருக்கணும், 25% புரோட்டீன், 25% மில்லட்ஸ். அதான் என் சாப்பாடு. ஈவினிங் கிரவுண்ட் நட், வால்நட், நான் ஃப்ரூட்ஸ். என்ன சார் சாப்பிடுறது இதுல? நீங்க உடம்பு குறைய சாப்பிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் குறையெல்லாம் நான் கேட்கலையே. நல்ல ஃபுட்டு, உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறது தான். இது நீயும் சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடுறது. நான் வேற எதாவது சேமியா செஞ்சுக்கிறேன். அம்மா எனக்கு ஆக்சுவலி சேமியாவா? ஃபேமிலி மொத்த சேமியாவா? சாப்பிட்டே வளர்றீங்களா கண்ணா? ஸோ வந்து ஈவினிங் வந்து கிரவுண்ட் நட், வால்நட், ஃப்ரூட். நைட் வந்து வெஜிடபிள் சூப், பன்னீர், ஃபிஷ், கிரீன்ஸ். ஓகேவா? ஓகேவா டி? ஓகே ஓகே பண்ணி தெரியா? ஓகே ஓகே. எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அது தெரியாது. என்னடி பிரியாணி கலரே மாறி போச்சு. என்னம்மா கலர் இது? என்னடி இது கலரு? எனக்கு தெரியலப்பா. கொலகோலன்னு இருக்குடியாண்ணா. அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஜூஸியா இருந்தாலே பிடிக்கும். அது எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க. அதனால தான் எங்க அம்மா பிரியாணியே பிடிக்கும். ஒன்றும் இல்லைம்மா, ஜூஸியா இருந்தா எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி தண்ணியா இருந்துச்சுன்னா. 65 கூடடி. நான் வந்து ஸ்வீட், இந்த ஆனியன் ரைத்தா எப்படி பண்ணேன்? இந்த தயிர் பச்சிட்டு எப்படி பண்ணேன்? நம்ம தொடர்ந்து கேரட்டு, குக்கும்பர். குக்கும்பர் எப்படி சொல்லணும்? கியூக்யூம்பர் அப்படிலாம் சொல்லுவேன். குக்கும்பர் இதுங்க. நான் இப்போ ரீசெண்டா யாரோ வீடியோல யாரோ கியூக்யூம்பர் அம்மா சொல்றாங்க அத. ஸோ வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. 65 பயங்கரம். பிரியாணி ஒரு 70, 80, 90 மார்க் தரலாம், தப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் ஜூஸியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜூஸியாக இருந்தாலே. ஸோ வந்து நல்லா இருக்கு. கலர் தான் கொஞ்சம் மாறிடுச்சு, பட் கலர் ரொம்ப மாறிடுச்சு. இது பிரியாணி கலரே கிடையாது. ஆமா, இது என்ன கலரு? குழம்பு சாப்பாடு கலர். கொஞ்சம் கிரீனிஷ் ஆயிடுச்சு. மற்றபடி ஓகே. காரப்பத்துல ஏமாமா உண்மைகள் இதுன்னு சொல்லுங்க. வந்து உன்னோட இன்வால்மெண்ட்டை பாராட்டி கை கொடு. தேங்க்யூ. ஒரு ட்ரிப் ஸ்பான்சர் பண்ண போகிறேன். தேங்க்யூ. எங்க பின்னர் அறிவிக்க விரைவில் சொல்றேன்.